ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ஜியோ, ஏர்டெல், விஐ மற்றும் பிஎஸ்என்எல்லுடன் ஒப்பிடுகையில் உங்கள் சிம்மை செயலில் வைத்திருக்க 2025ஆம் ஆண்டில் மலிவான ரீசார்ஜ் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எல்லாருமே ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லா சிம்மும் வச்சுருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 2 சிம் வச்சுருப்பீங்க, 2 கம்பெனியோடது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட சிம்மை ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னா ரொம்பவே லோ ரேட்டில் பேசிக் ரீசார்ஜ் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2025ஆம் ஆண்டில் ஜியோ, ஏர்டெல், விஐ மற்றும் பிஎஸ்என்எல் வழங்கும் மலிவான ரீசார்ஜ் திட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அழைப்புகள், டேட்டா மற்றும் எஸ்எம்எஸ் சலுகைகளுடன் தங்கள் சிம்மை செயலில் வைத்திருக்க மிகவும் மலிவு வழியை கண்டறிய பயனர்களுக்கு உதவுகிறது. ஸோ இது மூலமாக நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா, எஸ்எம்எஸ் இல்லை அப்படின்னா ஒன்லி கால் மட்டும் பேசுறது, இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய பேசிக் ரீசார்ஜ் திட்டத்தை உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தொலைத்தொடர்பு விலையில் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் சிம் கார்டை செயலில் வைத்திருப்பது பயனர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய செலவாக மாறியுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல், பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் அனைத்தும் கடந்த பல மாதங்களாக தங்கள் ரீசார்ஜ் திட்டங்களை புதுப்பித்துள்ளன. அதாவது இந்த புதுப்பிப்பு எல்லாமே எதுக்காக வந்துச்சு அப்படின்னு தெரியும். ட்ராயோட அதிரடி உத்தரவின் கீழ் ஏகப்பட்ட சிம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் திட்டங்களை எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜியோ மிகவும் மலிவு விலையில் தனியார் தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர் என்று கூறினாலும் அதன் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம் மலிவானது அல்ல. சிம்மை பராமரிப்பதற்கான செலவு ஆப்ரேட்டர்களுக்கு இடையே மாறுபடும். சில நீண்ட செல்லுபடியாகும் காலத்தை வழங்குகின்றன, மற்றவை சிறந்த டேட்டா நன்மைகளை வழங்குகின்றன. உங்கள் சிம்மை செயலில் வைத்திருப்பதற்கான சிறந்த வழியை நீங்கள் தீர்மானிக்க உதவும் வகையில் 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் வழங்கும் மிக குறைந்த ரீசார்ஜ் திட்டங்களின் விளக்கம் இங்கே. அதாவது என்ன அப்படின்னா, மெயினாக பார்க்கக்கூடிய 4 கம்பெனிஸ் இருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல். ஓகேங்களா, இவங்க எல்லாருமே பேசிக் ரீசார்ஜ் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, இதை மெயினாக நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ட்ராய் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒன்லி கால் மட்டும் பேசுகிறவங்களுக்கு செப்பரேட் ரீசார்ஜ் திட்டத்தை கொடுக்கணும், அதில் நெட் எல்லாமே திணிக்கக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய சேஞ்சஸ் கடந்த 2 மாதத்தில் ஏகப்பட்ட ரீசார்ஜ் பிளானை மாற்றிட்டாங்க. ஏகப்பட்ட ரீசார்ஜ் பிளான் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அதில் பேசிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பேசிக்லுமே நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் வரும். ஒரு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 99 ரூபாயா இருக்கும் ஒரு கம்பெனியோடது, இன்னொரு கம்பெனி இது 189 ரூபாயா இருக்கும். இந்த மாதிரி ஏன் மாறுது அப்படின்னா, அதுக்கான டேஸ் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய என்னென்ன கொடுக்குறாங்க, அதாவது எஸ்எம்எஸ், அதே மாதிரி கால் பேசுறதுக்கு, அதே மாதிரி எவ்வளோ டேஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்களா. ஸோ அது வேரியேஷன் ஆகும். ஸோ அதில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஸ்டார்ட் அப் ரேட்டு என்ன பேசிக் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் ஜியோ 2025இல் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம் ஜியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜியோ பயனர்கள் தங்கள் சிம் கார்டை செயலில் வைத்திருக்க குறைந்தபட்சம் ரூபாய் 189க்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டும். இந்த திட்டம் 28 நாள் செல்லுபடியாகும் காலத்துடன் வருகிறது. வரம்பற்ற குரல் அழைப்புகள், 300 எஸ்எம்எஸ் மற்றும் 2GB மொத்த டேட்டாவை வழங்குகிறது. இந்த சலுகைகளுடன் பயனர்கள் ஜியோ டிவி, ஜியோ சினிமா, பிரீமியம் அல்லாத மற்றும் ஜியோ கிளவுட் ஆகியவற்றை அணுகலாம். அதாவது என்ன அப்படின்னா, 2025இல் குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டமாக ஜியோவோட பயனர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே 189 ரூபா ரீசார்ஜ். ஓகேங்களா, இது மூலமாக நீங்கள் 28 நாளுக்கு உங்களுக்கு அந்த ரீசார்ஜ் திட்டம் செல்லுபடியாகும். அதில் அன்லிமிட்டெட் கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 300 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க 28 நாளைக்கு. 2GB மொத்தமாக 28 நாளைக்கு சேர்ந்து 2GB டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 189 ரூபா ஜியோ ரீசார்ஜில் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏர்டெல். பாரதி ஏர்டெல்லில் 2025இல் மலிவு விலையில் ரீசார்ஜ் திட்டம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம் கார்டை ஆக்டிவாக வைத்திருப்பதற்காக ஏர்டெல்லில் மலிவான திட்டம் ஜியோவை விட சற்று விலை அதிகம். அதாவது என்னென்னா, பேசிக் ஸ்டார்ட் அப் ரீசார்ஜ் இருக்குல்ல, ஸோ அது ஜியோவை விட ஏர்டெல்லில் அதிகம். அது எப்படி, எவ்வளோ, என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் விலை ரூபாய் 199 மற்றும் 28 நாட்கள் செல்லுபடியாகும். இதோட பேசிக் ஏர்டெல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் ரீசார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 199 ரூபா. இது கால் இதெல்லாமே பேசுகிறதுக்கு. ஓகேங்களா, இப்போது இது 28 நாட்களுக்கு வேலிடிட்டி. இதில் வரம்பற்ற குரல் அழைப்புகள், ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் மற்றும் மொத்த டேட்டா 2GB ஆகியவை அடங்கும். ஜியோவை போலவே நன்மைகள் இருந்தாலும் தினசரி எஸ்எம்எஸ் வரம்பு அதிகமாக உள்ளது. இது அடிக்கடி குறுஞ்செய்திகளை அனுப்பும் பயனர்களுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. அதாவது இதில் என்ன ஹைலைட்னா, ஒரு 10 ரூபா ஹைக் பண்ணியிருக்காங்க. அதில்
டெய்லியும் வந்து உங்களுக்கு 100 SMS கொடுத்துருக்காங்க. ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 நாளைக்கு 300 SMS கொடுத்தாங்க. இவங்க டெய்லியும் 100 SMS. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 rupees வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு 2 GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது 180 ரூபாய்க்கு 89 ரூபாய்க்கு நீங்கள் ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 300 SMS 28 days வந்து அன்லிமிட்டெட், அதே மாதிரி 2 GB. இதுவே ஏர்டெல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 199 ரூபாய்க்கு பேசிக் ரீசார்ஜ் பண்ணணும் 28 நாளைக்கு. அதே மாதிரி அன்லிமிட்டெட் கால் உங்களுக்கு வந்துடும், 100 SMS டெய்லியும் அனுப்பிச்சிக்கலாம், 2 GB டேட்டா. ஓகேங்களா? இப்போது நம்ம நெக்ஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம் வோடாஃபோன் ஐடியா. இப்போது வோடாஃபோன் ஐடியாவும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் மிகவும் மலிவு விலையில் ரீசார்ஜ் திட்டம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விஐ பயனர்கள் வோடாஃபோன் ஐடியா, ஃபஸ்ட்டு வோடாஃபோன் மட்டும் இருந்துச்சு, இப்போ எல்லாமே மிங்கில் ஆயிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் வோடாஃபோன் ஐடியான்னு நான் சொல்லியிருக்கேன். விஐ அதோட ஷார்ட் ஃபார்ம். விஐ பயனர்கள் தங்கள் இருப்பிடத்தை பொறுத்து வெவ்வேறு விருப்பங்களை கொண்டிருக்கலாம். குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம் மாறுபடும். சில வட்டங்கள் ரூபாய் 99 திட்டத்தை வழங்குகின்றன, மற்றவை ரூபாய் 155 திட்டத்தை வழங்குகின்றன. ரூபாய் 99 திட்டம் 15 நாட்களுக்கு செல்லுபடியாகும் மற்றும் 200 MB டேட்டா, ரூபாய் 99 டாக் டைம் மற்றும் நிலையான கட்டணங்களில் 1900க்கு போர்ட் அவுட் SMS அனுப்பும் விருப்பத்தை தவிர வேறு எந்த SMS சலுகைகளுடன் வருகிறது. ஒரு பயனர் சிறந்த நன்மைகளுடன் கூடிய திட்டத்தை விரும்பினால் அவர்கள் 155 திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். இது பிராந்தியங்களுக்கு ஏற்ப கிடைக்கும் தன்மையில் மாறுபடும். அதாவது என்னென்னா, இது வந்து காமனாக உங்களுக்கு நான் படித்து சொல்லியிருந்தேன். இதில் மெயின் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் 99 ரூபாய்க்கே ஸ்டார்டிங் ரீசார்ஜ் இருக்குது. ஆனால் இதில் வந்து வேரியேஷன் வரும். என்ன அப்படின்னா, 99 ரூபா ரீசார்ஜில் வெறும் பேசிக்கு 200 MB ஒன்லி கால், அதே மாதிரி 15 நாட்களுக்கு வேலிடிட்டி, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே சிறந்த திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 155 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சில சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 155 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பேசிக்கை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ பேசிக்காக பார்க்கும்போது 99 ரூபா ரீசார்ஜ் வந்து விஐயில் இருக்குது. ஸோ நீங்கள் வோடாஃபோன் ஐடியா ஃபோன் சிம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு வரும். ஆனால் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. வெறும் 200 MB அது மட்டும்தான் சர்ன்னு காலி ஆயிடும். ஸோ அந்த டேட்டா பேக் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக 1900க்கு போர்ட் அவுட் SMS அனுப்பும் விருப்பத்தை தவிர வேறு எந்த SMS சலுகைகளும் வருகிறது. அதாவது என்ன அப்படின்னா, போர்ட் அவுட் SMS அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும் தேவைப்படும், அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு தேவையில்லை. இந்த 99 ரூபா ரீசார்ஜில் பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது 15 நாட்களுக்கு நீங்கள் வந்து கால் பேசிக்கலாம், 200 MB டேட்டா கிடைக்கும். இது மட்டும்தான் இந்த விஐயில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இப்போ பிஎஸ்என்எல்லில் வந்து காமனாக பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டில் பிஎஸ்என்எல் மலிவான ரீசார்ஜ் திட்டம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தங்கள் சிம் கார்டை செயலில் வைத்திருக்க விரும்பும் பயனர்களுக்கு பிஎஸ்என்எல் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் விருப்பமாகும். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியான ரீசார்ஜ் பிளான் எதில் இருக்குது அப்படின்னா பிஎஸ்என்எல்ல தான் இருக்குது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 59 திட்டம் 7 நாட்களுக்கு செல்லுபடியாகும். வரம்பற்ற அழைப்புகள் மற்றும் தினசரி 1 GB டேட்டாவை வழங்குகிறது. சற்று நீண்ட காலத்திற்கு ரூபாய் 99 திட்டம் வரம்பற்ற அழைப்புடன் 17 நாட்களுக்கு செல்லுபடியை நீட்டிக்கிறது. ஆனால் SMS அல்லது தரவு போன்ற கூடுதல் நன்மைகள் எதுவும் இல்லை. அதாவது என்னென்னா, இருக்கிறதுலையே லோ ரேட் ரீசார்ஜ் பிளான் வந்து பிஎஸ்என்எல் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 ரூபா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 GB டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க 7 நாட்களுக்கு. அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து 59 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், 1 GB கிடைக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே லோ ரேட்டில் வழங்கக்கூடிய சிம் கம்பெனி பிஎஸ்என்எல் தான். அவங்க 7 நாட்களுக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு 59 ரூபா அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளானையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த திட்டம் சிறந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 4 சிம் கம்பெனிஸும் போட்டி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 மந்த்தாக ஏகப்பட்ட ரீசார்ஜ் பிளான்ஸை கொடுத்துருந்தாங்க. இதில் எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குறைந்த விலையில் குறுகிய கால செல்லுபடியாகும் திட்டத்திற்கு பிஎஸ்என்எல்லின் ரூபாய் 59 திட்டம் மிகவும் மலிவு விலையில் உள்ளது. ஆனால் இது ஒரு வாரம் மட்டுமே நீடிக்கும். முழு மாத செல்லுபடியாகும் திட்டத்துக்கு ஜியோவின் 189 திட்டம் ஏர்டெல்லின் ரூபாய் 199 திட்டத்தை விட மலிவானது. இருப்பினும் ஏர்டெல் அதிக தினசரி SMS வழங்குகிறது. விஐயின் 99 திட்டம் தனியார் ஆப்ரேட்டர்களில் மிக குறைவு.
ஆனால் அதன் நன்மைகள் மிக குறைவு. இறுதியில் சிறந்த விருப்பம் அழைப்புகள், தரவு மற்றும் செய்திகளுக்கு உங்கள் சிம்மை எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஸோ இப்போ காமனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கலையே பிஎஸ்என்எல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மி. 59 ரூபாய்க்கு ரீசார்ஜ் கொடுக்குறாங்க. ஆனால் 59 ரூபா அப்படின்னு எடுத்துக்கும் போது வெறும் 7 நாளைக்கு தான். கிட்டத்தட்ட மாதத்துக்கு 4 டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, நான் வந்து லோ ரேட்லேயே ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஎஸ்என்எல் லோ ரேட்டு ரீசார்ஜ் வந்து யூஸ் ஆகும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் கணக்கில் போடணும், பர் மந்த்து கூட இல்லை, 28 நாள் கணக்கு தான். அதில் வந்து போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்டெல்லை கம்பேர் பண்ணும்போது ஜியோ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 189 ரூபா ஜியோவில், ஏர்டெல்லில் 199 ரூபா. ஸோ ஜியோ வந்து 189 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விடவே ஒன்று கம்மி இருக்குது. என்ன அப்படின்னா வோடாஃபோன் ஐடியா 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் 99 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கால் மட்டும்தான் பேச முடியும், 200 MB மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த ஒரு ஸ்கீமும் வந்து அதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் விஏயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமனாக வரக்கூடியது இல்லை. ஸோ ஒன்லி கால் மட்டும் பேசுகிறவங்களுக்கு விஏ ஆகும். வாரத்துக்கு ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ்என்எல் யூஸ் ஆகும். இல்லை எனக்கு 20 days ப்ராப்பராக எப்போ போல நான் மெயின்டைன் பண்ணணும் டேட்டா, அதே மாதிரி கால் எஸ்எம்எஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 189 ரூபாய்க்கு ஜியோ வந்து இருக்குது. ஆனால் எஸ்எம்எஸ் நான் டெய்லியும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே சிறந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் தான். இந்த மாதிரி 4 சிம் கம்பெனியும் 4 ஆப்பை வச்சு அவங்களோட ரீசார்ஜ் பிளானை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன, உங்களோட சிம்மை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.